பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளராக சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். மெகா கூட்டணி அமைக்க இருக்கின்றோம். நல்ல ஒரு பெரிய கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணி அமைக்க இருக்கின்றோம். இந்த கூட்டணி எங்கள் கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும். திமுக ஆட்சியை அகற்றி எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும். அதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். மீண்டும் சொல்கின்றேன், அனைத்து தரப்பு மக்கள் இப்போ திருநெல்வேலியில தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பு 9வது படிக்கின்ற மாணவிகள் மது அருந்துகின்ற காட்சியை நம்ம பார்த்தோம். அது பார்க்கிறப்ப என்னால பார்க்க கூட முடியல. குழந்தைகள் 9வது படிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தைங்க, அவங்க மது அருந்துகின்ற காட்சி. இதுதான் திராவிட மாடலா? இதுதான் திமுக ஆட்சியா? வெக்கங்கெட்ட ஆட்சியா? அதெல்லாம் முதலமைச்சர் இதுக்கு தான் தினம் பேசிட்டு இருக்கிறாரா? இதுதான் நிர்வாகம் பண்றாரா? அப்போ என்ன நிலையில இருக்கு தமிழ்நாடு? எங்க பார்த்தாலும் சாராயம், மது, கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், அபின். சின்ன சின்ன பிள்ளைங்க 10வது படிக்கிற பிள்ளைங்க, 12வது படிக்கிற 9வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கஞ்சா, காக்கைன், ஹெரோயின் என்னென்ன சாப்பிடுறாங்க, என்னென்ன அமெரிக்காவில் இருக்கிற அந்த போதை மாத்திரை பழக்கம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு பொறுப்பு. என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத ஒரு முதலமைச்சர், யாரோ எழுதி கொடுக்கறாங்க, அது படிக்கிறார், அது என்ன இருக்குன்னு கூட தெரியல. இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. மோசமான முதலமைச்சர், மோசமான ஒரு ஆட்சி, லஞ்சம் ஊழல்லாம் அப்படியே ஆறா ஓடிட்டு இருக்குது. உறுதியாக இந்த ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். கேள்விகள் இருக்கு. அது நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியல, கூட்டணி சம்பந்தமா சொல்ல முடியல. நாங்க விரைவில் நாங்க கூட்டணி உருவாக்கணும். நாங்க பேசிட்டு இருக்கிறோம் சொல்றோம். நான் இன்னைக்கு எதுவும் என்னால சொல்ல முடியாது. இல்ல இல்ல, நீ என்ன கேள்வி கேட்டா சொல்ல போறது கிடையாது. நாங்க கூட்டணி பேசிட்டு இருக்கிறோம். விரைவில் மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும். நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க கூட்டணியில பேசிட்டு தான் இருக்கிறோம். விரைவில் அறிவிப்போம். அதாவது நான் இந்த கூட்டணி சம்பந்தமான எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா நாங்க கூட்டணி பேசிட்டு இருக்கிறோம். பேசி முடிச்ச பிறகுதான் விவரங்கள் உங்களுக்கு நாங்க முடிவு செஞ்ச அன்னைக்கு நாங்க உங்களுக்கு அது ஏங்க உங்ககிட்ட சொல்லணும். நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். டெல்லியில இருந்து கூட்டணிக்கு அழைப்பு எதுவும் வந்திருக்காங்க? விரைவில் தெரியும் உங்களுக்கு. டெல்லியில இருந்து ஏதாவது நிச்சயமா கிடையாது, உறுதியா கிடையாது. அது அவருடைய நிலைப்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு நான் சொல்லியிருக்கிறேன். டெல்லியில இருந்து உங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு இருக்காங்களா? நீங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். விரைவில் அறிவிப்போம். யாருடன் கொஞ்சம் பொறுத்துங்க, பொறுமையா இருங்க. நாங்களே பொறுமையா இருக்கும், நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க. சில வாரங்கள் ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. பயணம் எப்படி இருக்கு சார்? பயணம் எப்படி இருக்கு? மக்களை சந்திக்கக்கூடிய பயணங்கள் எப்படி இருக்கு? அதாவது இந்த 100 நாள் நடைபயணம் இப்போ 108 நாளா முடிச்சிருக்கேன். நான் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமா நான் பாக்குறேன். காரணம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நான் சென்று அங்க இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக கண்டறிந்து போராட்டம் செய்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதுல பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்திருக்கு. 100 நாட்களுக்குள்ள தீர்வே வந்திருக்கு. சில பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பிரச்சனைகள், இந்த 100 நாள்ல பிரச்சனைகள் தீர்வு வந்திருக்கு. சில பிரச்சனைகள் தீர்வு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் காமராஜர் அணைன்னு ஒண்ணு இருக்குங்க. அதுல குடகனாறு அங்க இருக்கிற தண்ணி தான் காமராஜர் அணைக்கு அது 2 மாவட்டத்துக்கு, திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் கரூர் மாவட்டத்துக்கும் அங்க மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 25,000-30,000 விவசாயிகள் பயன்பெறுகின்ற அந்த தண்ணி வருது. என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருக்கின்ற அமைச்சர் வேண்டிய ஆட்கள் அதுல அந்த ஒரு தடுப்பணை கட்டி அந்த தண்ணியை பக்கத்து பகுதிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க.
அங்க என்னன்னா அங்க சென்ட் ஃபேக்டரி, அங்க இருக்கின்ற நல்ல பெரும் விவசாயிகள் பெரும் விவசாயிகள் அப்படி அவங்களுக்கு தண்ணி போயிட்டு முறைகேடாக அனுமதி கிடையாது, தடுப்பணை கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்ல, ஃபாரஸ்ட் லேண்ட்ல 500 மீட்டர் ஒரு நல்ல ஒரு வாய்க்கால் இருக்கு, கான்கிரீட் கெனால். கான்கிரீட்னா அது சாதாரண கிடையாது, அவ்வளவு தண்ணி வந்து டைவர்ட் பண்ணிருக்காங்க முறைகேடா. இது நான் போய் நேரடியாக பார்த்து பண்ண. இப்போ அதுக்கு வந்து ஒரு தீர்வு வந்துட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் எண்ணெய்கோல் புது தும்பலி திட்டம் வந்து நிறுத்திட்டாங்க, 2 வருஷமா கட்டல, அந்த திட்டத்தை நிறைவேற்றல. நான் போய் பார்த்த உடனே அன்னைக்கு கலெக்டர் வந்து அடுத்த நாள் திட்டத்தை தொடங்கி இருக்கிறார். இப்படி பல திட்டங்கள் வந்து இருக்கு. நிச்சயமாக நான் களத்துல பார்த்தது வந்து திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் சரி, அனைத்து மாவட்டங்களிலும் அதே நிலையில் தான் இருக்கிறாங்க. உங்களுடைய கூட்டணி அமையும் சொல்றீங்களா, அது வந்து தேர்தலுக்கு முன்னாடி கனிமொழி சொல்லும் போது தமிழகத்தில் வந்து இளவரசர்கள் அதிகமாயிட்டாங்க, நாங்க வந்தோட முதல் கேள்வி அரசு மதுபான கடைகள் ஒழிச்சோம்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அரசு மதுபான கடைகளோட ஊழியர் போராட்டம் நடந்தாங்க. என்னன்னா பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபா வச்சுட்டு எம்டி பாட்டில கொடுத்து நம்ம வாங்குற பாட்டில் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம எம்டி பாட்டில் கொடுத்தா அவங்க 10 ரூபா கொடுப்பது மாதிரி ஒரு இன்னைக்கு போராட்டம் பண்ணி அந்த காலி பாட்டில வேக மாட்டோம் போராட்டம் பண்ணிட்டு எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி 9ஆம் வகுப்பு மாணவி சொன்ன மாதிரி செல்வங்கள்ல ஒரு நம்ம கண்கூட நீங்க அறிவிக்கிற ஒரு பள்ளியே நடக்குது, எப்படி பாக்குறீங்க? இது மக்கள் மத்தியில் எப்படி எடுத்துட்டு இருக்கு? இல்லைன்னா இதே மாதிரி பொய் சொல்லக்கூட வரக்கூடிய சூழ்நிலை எப்படி பார்க்க முடியும்? அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்ற திராவிட மாடல்னா என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல். அதாவது இவங்களுடைய நிறுவனர், திமுக நிறுவனர் அண்ணா அவர்கள், அவருடைய கொள்கையே பூரண மது விலக்கு. ஆனா இவங்க வந்து புதுசா யோசனைகள், இவங்க என்ன மது வந்து ஏடிஎம் மிஷின்ல விற்கலாமா, இல்ல டெட்ரா பேக்ல விற்கலாமா, இல்ல வீட்டிலே போய் நேரடியாக விநியோகம் பண்ணலாமா, இல்ல ரேஷன் கடையில் விற்கலாமா, இப்படி புது புது யோசனைகள்லாம் இந்த மதுவை விற்பனை செய்வதற்கு, மதுவை ஊக்குவிக்க. ஆனா அது அந்த துறை பேர் வந்து மதுவிலக்கு துறை. ஆனா அந்த துறை என்ன பண்ணுது, மது வித்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஊக்குவிக்கிறாங்க. இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக் விற்பனை பாத்தீங்கன்னா 35,000 கோடி, இன்னைக்கு வந்து 55,000 கோடி. இது வந்து ஒயிட்ல, பிளாக்ல இன்னொரு 60,000 கோடி. இப்படி கண்மூடித்தனமாக மதுவை விற்று கோடிக்கணக்கான குடும்பங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சிக்கு இன்னும் 2 மாசம் தான் அவங்களுடைய காலம். அதன் பிறகு உறுதியா அவங்களை கூட்டணி ஆட்சியை வந்து நிறைய பேர் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி பத்தி எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல போறது ஆட்சியை நிறைய பேர் வலியுறுத்திட்டு இருக்காங்க. முதல்ல கல்யாணம் நடக்குதுங்க, அப்புறமா அதுக்குள்ளே நீங்க குழந்தைக்கு என்ன பேருன்னு கேக்குறீங்க? கட்சியிலே சில பிரச்சனைகள் இருக்கு, கூட்டணிகள் எதிர இருக்கிற கூட்டணி சொந்த கட்சி கூட்டணி சிலரை நீக்கிறீங்க, அவர் நீக்கிறீங்க, எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. அது எங்க உட்கட்சி பிரச்சனை, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் அதுக்கான ஒண்ணுமே அதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதிகாரம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அது இல்லைங்க, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க போனாங்க, டெல்லிக்கு உயர்நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போங்க, அவ்வளவுதான். ஸ்டேட்டஸ் கோ, சிவில் கோர்ட்டுக்கு போங்க. அப்புறம் இதுல என்ன இருக்கு? ஒரு பையன் தான் உங்களுக்கு நீங்க இருந்தீங்களாங்க? நீங்க இருந்தீங்களாங்க? இல்ல அவரு இருந்தாராங்க? அதெல்லாம் போய் பேசி அவருக்கு வந்து தவறான செய்திகளை வந்து ஒரு சில திமுகவுடைய கைகூலிகள் அவருக்கு தவறா அன்றாட செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தவறான செய்திகள் அவருக்கு சொல்லி அவருக்கு மீடியாவை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதாவது திமுகவுடைய கைகூலிகள், அவங்க துரோகிகள், எங்க கட்சிக்கு துரோகிகள், திமுகவுடைய கைகூலிகள் இப்ப தைலாவரத்தை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இப்ப 2 பேரும் எடுத்தோம்ல, கட்சி விட்டு எடுத்தோம்ல, 2 பேர் தான் கைகூலிகள், துரோகிகள். ஆமாங்க, இதுதான் இது இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கு, இப்பதான் புரியுது. இது நான் வரவேற்கிறேன். ஏன்னா இல்ல எந்த வகையிலனா, இப்போ போலி வாக்காளர்கள், அது இல்லாம இறந்தவர்கள் பேரை நீக்கணும், போலி வாக்காளர்கள் நீக்கணும், 2 வாக்குகள் வைத்திருக்கின்றவர்கள் அந்த பேரை நீக்கணும். இதுதான் நியாயமான
ஒரு பட்டியல் இருக்கும். தேர்தல் நெருங்கிடுச்சு. இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் பட்டியல் இருந்தாதான், வாக்கு பட்டியல் இருந்தாதான் தேர்தல் நியாயமா நடக்கும். இவ்வளவு காலமா திமுக கள்ள ஓட்டு போடுறதுக்கு பிஎச்டி பண்ணிருக்கலாம். எங்குங்க எஸ்ஏஆர் பட்டியல் கடைசியில 2002, 2003 நடந்தது. இந்த இடைக்காலத்தில் எத்தனையோ தேர்தல் வந்திருக்கு. இப்போ கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் 44,000 போலி வாக்காளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆர்கே நகர் தேர்தலில் 40,000 போலி வாக்காளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 97 லட்சம் வாக்காளர்கள் அதாவது இரட்டை வாக்கு, போலி வாக்கு, இறந்தவர்கள் பேர் எல்லாமே சேர்த்து 97 லட்சம். இது கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சமா குறையும். ஏன்னா இப்ப கேம்ப் நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு, நாளைக்கு, அப்புறம் அடுத்த வாரம் கேம்ப் நடத்திட்டு இருக்கிறாங்க. 85 லட்சம் இருக்கும். இதுல இன்னொன்னு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் போலி வாக்காளர். சென்னை எங்கள் கோட்டைன்னு சொல்ற திமுக இப்பதான் தெரியுது எப்படி கோட்டையா வந்திருக்குன்னு. சென்னையில 40 லட்சம் வாக்காளர் இந்த போலி வாக்காளர்கள் வச்சுதான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1000 வாக்குகள், 2000 வாக்குகள், 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் எத்தனையோ தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த போலி வாக்காளர். இந்த போலி வாக்காளர் நீக்கினா இன்னும் படுதோல்வி அடைய போது திமுக. அது எங்களுக்கு நல்லது. எங்களை போன்ற கட்சிகள், நேர்மையான தேர்தல் அடுங்குகின்ற கட்சிகளுக்கு நல்லது இது. அதனால அதை நாங்க வரவேற்கிறோம். இது நிச்சயமா நல்ல முடிவு. இது தேர்தல் ஆணையம் செய்த நல்ல முடிவு. அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து அந்த யார் யாருக்கு பேர் விட்டு போச்சோ அவங்கள பேரை சேர்க்கணும். இது நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், என்கிட்ட ஏன் கேட்கறீங்க? அதாவது கடந்த 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு காரணம் திமுக மீது ஆதரவு கிடையாது, எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் சிதறி கிடந்த ஒரு சூழல் தான் அதற்கு காரணம். ஆனா இந்த தேர்தல் அப்படி வராது. போக போக தெரியும். இன்னும் 2 மாசத்துல சொல்றேன். உங்களுக்கு தெரியும். வரும். சொந்தமான தொகுதியில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு 10 டயருக்கு மேல உள்ள வாகனங்களை இயக்கப்படக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரும் போட்டுருக்காரு, எஸ்பி போட்டுருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட 20 சக்கரத்தில் உள்ள கனிம வளங்கள்லாம் கேரளாவுக்கு போகுது. அதாவது நான் இங்க 100 நாள் நடைபயணம் நேரத்தில் நாகர்கோவில் என்னுடைய நிகழ்ச்சி முடிச்சிட்டு நான் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 800 டாரஸ் வண்டிகள், அதாவது அந்த டாரஸ் வண்டிகள்லாம் இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன். அவ்வளவு பெரிய வண்டிகள் டாரஸ் எதிர்க்கு வந்துட்டு இருக்கு. அங்க கேரளாவில் அந்த கனிம வளங்கள்லாம் கொட்டிட்டு வந்துட்டு இருக்கு எதிர்க்கு. நான் இந்த 1 மணி நேரம் என்னோட பயணம், இந்த 1 மணி நேரத்தில் 800 டாரஸ் வண்டிகள் நானே பார்த்திருக்கேன். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு நடந்துட்டு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை என்பது நமக்கு இயற்கை கொடுத்த வரம். அதுலதான் நமக்கு மழை வருது. தாமிரபரணி ஆற்றிலிருந்து, வைகை ஆற்றிலிருந்து, காவிரி ஆறு எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து நமக்கு கிடைக்குது, தண்ணி வருது அல்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் மேற்கு தொடர்ச்சி மலையே இந்த இடத்துல பகுதியில இருந்து காணாம போகுது. கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவு எத்தனை பேர் இறந்திருக்காங்க. அந்த சூழல் இங்கேயும் வரலாம், தமிழ்நாட்டிலையும் வரலாம், குறிப்பா இந்த 3 மாவட்டத்தில் வரலாம். ஏன்னா கண்மூடித்தனமாக அந்த கனிம வள கொள்ளைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. உறுதியா இதுக்கு சிபிஐ விசாரணை வரும். உறுதியா வரும். அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்பாவி போன்ற ஒரு மனிதர் உங்களுக்கு தெரியும், யாருன்னு தெரியும். அது முதல்ல அவங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போயிட்டு, இல்ல வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டா அது போதும். அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் போராட்டம் பண்ண சொல்லுங்க. எதுக்கு நடைபயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு? இல்ல கூட்டணியில இருந்து வெளியில வரட்டும். அவருக்கு உடந்தை இல்லைன்னா கூட்டணி விட்டு வெளியில வரட்டும். அதுக்கு என்ன இப்ப நடைபயணம்? நடைபயணத்தை நாங்க வரவேற்கிறோம். தப்பு கிடையாது. ஆனா அந்த போராட்டம் செய்யறது ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு போராட்டம் பண்ண சொல்லுங்க. இல்ல குறைஞ்சது ஒரு 500 கடையாவது மூட சொல்லுங்க, டாஸ்மாக் கடையாவது மூட சொல்லுங்க. நாங்க பாட்டாளி கட்சி வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 3321 கடைகளை நாங்க மூடி இருக்கிறோம். உச்சநீதிமன்றம் போய் மூடி இருக்கிறோம் நாங்க. ஆனா இவங்க பின் வாசல் மட்டும் மாத்திட்டு அந்த கடையை திறந்திருக்கிறாங்க.
ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு சார். மணல் மக்கள் தொழில் 12 மணிக்கு இல்ல 10 மணிக்கே கிடையாது. அது கடையை மூடுறதே இல்லையே. அந்த கடையை மூடினாதானே, கடையை மூடுறதே கிடையாது. அதான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் சரி, இன்னும் 2 மாசம் இன்னும் 2 மாதத்துல முடிவு போதாங்க.